கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்காது. என் வழி தனி வழி, மாப்பிள்ளை இவர் தான், இவர் போட்டிருக்கிற சட்டை எந்து. இப்படி ஒரு மாசான டைலாகில் ஆரம்பித்து ஒரு தமாஷான டைலாக் வரைக்கும், பாடல்களில் ஆரம்பித்து மாசான காட்சிகளில் ஆரம்பித்து, சென்டிமெண்ட்லேருந்து, காமெடியிலேருந்து, காதலிருந்து, அந்த பழிவாங்கக்கூடிய குணம், அந்த வில்லிக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம், ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம், அதுமாரி படத்துடைய கிளைமேக்ஸு, ஓப்பனிங் சீனு, இன்டர்வல் பிளாக்கு, இப்படி எல்லாத்துலேயும் ஒன்று கூட ஒரு படத்தில் ஒரு குறையே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு படம் உயர்ந்து நிற்க முடியும் அப்படின்னா, எப்போ போட்டாலும் அதை பார்க்குறதுக்கு குடும்பத்தோடு உட்காந்து எல்லாரும் ரசிப்போம் அப்படின்னா, அதில் ஒரு சில படங்கள் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னாலும், அதில் முதன்மையானதாக முக்கியமானதாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய படையப்பா. KS ரவிக்குமார் அவர்களுடைய இயக்கத்தில் 1999 வெளிவந்தது. அதுவும் சூப்பர் ஸ்டாருடைய 25வது ஆண்டு கால அந்த திரையுலக அனுபவம். 75 சூப்பர் ஸ்டார் திரைத்துறைக்கு வந்து 25 வருஷம் ஆகிற அந்த நேரத்தில் படையப்பா வந்துச்சு. மிகப்பெரிய அளவில் அது அடைஞ்ச வெற்றியெலாம் உலகத்துக்கே தெரியும், நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அந்த படையப்பா ரீரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகளில் சூப்பர் ஸ்டார் சமீபத்தில் தீவிரமாக இறங்கினாங்க. அந்த வகையில் இப்போ படையப்பா எப்போ ரீரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது குறித்த தகவல் வந்து வெளியாகிருக்கு. பொங்கல் 2025 2025வது ஆண்டு பிறந்த உடனே ஜனவரியில் பொங்கல் ஸ்பெஷலாக படையப்பா ரீரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு சூப்பரான நியூஸ் தான் இப்போ வெளியாகி சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு இருக்குது. இது ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ அடுத்தடுத்து சூப்பர் ஸ்டாருக்கு படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அது ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட். ஏன்னா இப்போ ஒரு வாரமாக கூலி அப்டேட்ஸ் கொடுத்து ரசிகர்களை வந்து பயங்கரமாக உற்சாகப்படுத்திட்டாங்க நம்ம சன் பிக்சர்ஸ். அதேமாரி வேட்டையன் அக்டோபர் 10 அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. அதற்கான வேலைகளும் போயிட்டுருக்கு. அப்டேட்ஸும் இனிமேல் லைக்காட்டேருந்து தொடர்ச்சியாக வரும். இந்த வீக்கெண்டில் வந்து வேட்டையனுடைய அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் மனசுலாயோ அது வெளியாகுது அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. அதுக்கு நடுவில் அடுத்த மாதமே ஜெயிலர் 2 உடைய அப்டேட்டும் அதிகாரப்பூர்வமாக வருது அப்படிங்கிறதும் நெல்சன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ கூலி, வேட்டையன், ஜெயிலர் 2, இதுக்கும் மேலே ஒரு சம்பவமாக படையப்பா ரீரிலீஸ், அது ஜனவரி 2025 அப்படின்னா நமக்கு வந்து எப்பேற்பட்ட ஒரு கொண்டாட்டம். அதெல்லாம் நம்மளை வந்து அப்படியே 90s காலகட்டத்துக்கே கொண்டு போயிட்டாங்க. அடுத்து பேக் டு பேக் சூப்பர் ஸ்டாருக்கு வந்து இந்த அளவுக்கு படங்களாக வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பார்த்து. அப்படி வந்து ஒரு 73 வயதுலேயும் பயங்கரமாக ரசிகர்களை வந்து சூப்பர் ஸ்டார் வந்து என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்கிறது ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் நிச்சயமாக படையப்பா ரீரிலீஸ் வந்து ஒரு அதிரி புதிரி ஹிட்டாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் வேணால் பாருங்கள், ஓப்பனிங்லேருந்து ரெக்கார்ட் பண்ணோம் ஒவ்வொன்றிலையும். அந்த வகையில் இந்த தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நமக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நேற்றுக்கு வேறு கூலியில் சூப்பர் ஸ்டாருடைய கேரக்டர் நேம் தேவா அப்படிங்கிறத இப்போ தான் அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக அமைஞ்சிருந்தது. ஏன்னா தளபதி படத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பேர் சூர்யா, சூப்பர் ஸ்டாருடைய நண்பன் மம்முட்டி அவர்களுடைய கதாபாத்திரத்தினுடைய பேர் தான் தேவா. இப்போது சூப்பர் ஸ்டாருடைய கேரக்டர் நேமே தேவா அப்படின்னு அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பர். அதை நிச்சயமாக ஸ்க்ரீனில் சூப்பர் ஸ்டார் தேவா அப்படின்னு சொல்லும்போதே அப்படி இருக்கும். அதனால் நிச்சயமாக எல்லாத்துக்காகவும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க இந்த எல்லா படங்களுக்காக? அதை தாண்டி படையப்பா ரீரிலீஸ்க்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இது அஃபிஷியலாக வெளியாகலை, கிடைச்ச தகவல் உங்களோட பகிர்ந்துருக்கோம். அடுத்தடுத்த தகவல் வர நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.